ஆமென். உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய ஒரு நல்ல ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் ஆரம்பித்து தரிசனத்தோடு ஓட்டத்தை முடிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவன்கிட்ட சொல்லும்போது கூட இது சம்பந்தமாக நீங்கள் பேசுங்க. இல்லைப்பா, உனக்குன்னு ஒன்று வேணும்ப்பா, நீ சாதாரணமானவனா நீ நினைக்காத, நீ சாதாரணமானவளா நீ நினைக்காத, நீ கண்டிப்பாக நீ பெருசாக நீ செய்யணும், நீ ரொம்ப வல்லமை உள்ள ஒரு கருவியாக நீ பயன்படணும், நீ ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நீ மாறணும், நீ 10 பேருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உன்னை வைக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த தரிசனத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், எவ்வளோ பெரிய பொல்லாத குழிக்குள்ளே கடந்தாலும் இந்த தரிசனம் வந்து அவனுக்குள்ளே உட்கார வைக்கவே வைக்காது. அவனை எங்கேயுமே உட்கார வைக்காது. அவ்வளோ சீக்கிரமாக போய் சில இடத்துல போய் மாட்டிட்டெல்லாம் சிக்க மாட்டாங்க. தரிசனம் இருக்கிறவங்க தப்பிச்சு வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சோறு வந்தால் கூட அவங்களே அவங்கள ரெடி பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்க அவங்களுக்கு செய்யணுன்றதை விட தங்களையே தாங்கள் உருவாக்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா தரிசனம் உள்ளவங்களுக்கு அப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. நான் அது முதல்ல வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு வரணும், நமக்கு வரணும். நம்ம தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை தரிசனத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. நம்முடைய வீட்டில் இருக்கிற யாருக்குமே தரிசனம் உள்ளவங்களாக மாற்ற முடியாது. நான் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுறேனோ, நான் எப்படி உங்களை ஸ்பீடப் பண்ணுறேனோ அப்படி தான் நீங்கள் ஸ்பீடாவீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ வேகமாக ஸ்பீடாக நிற்கிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் மற்றவர்களும் உங்களோடு வருவார்கள். இன்னைக்கு இல்லைனாலும், இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாய் வைக்காம ஆண்டவர் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சிச்சு இல்லை? எத்தனை பேருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு? ஃபஸ்ட்டு என் பிள்ளைய நான் அந்த இதில் போடும்போது கூட உங்களுக்கு நான் போட்டிருந்தேன், இந்த ஜெப குறிப்பு உங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்கள வழி நடத்தும். ஆமென். தாவீதுக்கு தரிசனம் இருந்துச்சு, ஆனால் தாவீதனுடைய தரிசனம் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் தரிசனம் உள்ள பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம என்ன ஜெப குறிப்புக்காக இன்னைக்கு முழுக்க ஜெப குறிப்பு தான். இந்த ஒரு 7 ஜெப குறிப்பையும் சொல்கிறதுக்குரிய டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4வது இல்லை ஒரு 3 ஜெப குறிப்பாவது உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உமக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ற ஜெபத்தை குறித்து வேதம் சொல்கிறது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்போ தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இஸ்மவேலுடைய சன்னதியை ஆண்டவர் வந்து பல மடங்கு நீங்க ஆசீர்வதிச்சிட்டார். நீங்கள் வந்து யூஏ கண்ட்ரிக்கெல்லாம் பாருங்கள், அந்த யூஏ அவங்களெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஊரில் வந்து ரொம்ப வர்த்தகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இங்கேருந்து போர்வெல் போடுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. நம்ம போர்வெல் போட்டால் தண்ணி தான் வரும், ஆனால் அங்கே வந்து போர்வெல் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய வந்து பெட்ரோல் இந்த மாதிரி நிறைய பயன்படுகிற பொருட்கள் எல்லாம் நிறைய பூமிக்கு அடியில் இருக்குது. அதனால தான் அவங்க நிறைய பேர் அதை விற்று வந்து பெரிய கோடீஸ்வரர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அதனால் இந்த ஒரு ஜெபம் வந்து சந்ததியாக அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தினது. அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய
வருகை தாமதிக்குமானா, ஒரு அம்மா ஜெபம் பண்ற ஜெபம், ஒரு அப்பா ஜெபம் பண்ற ஜெபம் சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாற போகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 5, 6 வாசின். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அப்படின்னா யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்களான்னு அவன் பார்க்கல, தெரியாது. அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணதை இவனுக்கு காமிக்கல. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த யோபு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணாராமா. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணினதை பார்த்துல, அவங்க ஒருவேளை தப்பு பண்ணி இருந்தா கூட மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு திறப்புல நின்றவன். அதனாலதான் வேதம் சொல்கிறது, யோபுனுடைய பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் பூமி எங்கும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அதனால நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு விழுந்து போனாலும், உங்க தரிசனம் மட்டும் சாகவே கூடாது. உங்க தரிசனம் மட்டும் அழியவே கூடாது. உங்க தரிசனத்தை அழிக்கிறதற்கு மட்டும் ஒருத்தருக்கும் நீங்க இடமே கொடுக்க கூடாது. அந்த தரிசனம் என்கிற அக்கினி எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அது எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். நான் நம்புறேன், ஒரு நாள் அந்த தரிசனம் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். ஆமேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த தவறான வழி நடத்துதல்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி மீட்டு கொள்ளணும். இதற்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நல்ல ஆலோசனைக்காரர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அப்போ ஒன்று நீங்க நினைச்சுக்கங்க, நம்முடைய பிள்ளைங்க எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருந்தாலும், எவ்வளவு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா இருந்தாலும், ஒரே ஒரு தவறான ஒரு அணுகுமுறையான ஒரு ஆளு, தவறாய் வழி நடத்துகிற ஒரு ஆளு, இதெல்லாம் பண்ணு தப்பில்ல, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்கள ஒரு தவறான விதத்தில் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிட்டாங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை சில இடத்துல இருந்து நம்மளால மீட்டெடுக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கெட்டு போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தவறான கைடன்ஸ், தவறான வழி நடத்துதல். அப்படின்னா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத அவங்க ரொம்ப நம்புவாங்க. இப்போ தாவீதுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. உயிரோடு இருந்தது 19 பிள்ளைங்க. தாவீதுக்கு பசங்க எத்தனை பேருன்னா 19 பசங்க இருந்தாங்க. நீங்கள் அதை எங்கே வாசிக்கலாம்னா, அந்த வசனத்தை வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை, 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊரானான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நீங்கள் அடுத்து நாபாலின் மனைவி அந்த நீங்கள் சேர்த்து வாட்சி போகும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல 6 பிள்ளைகள். நீங்கள் 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்கள் ஆவான சம்முவா,
சோப்பாப். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7. இப்போ ஏற்கனவே ஒரு 6, அதுக்கப்புறம் 7. இந்த 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 ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 19 ஆண் பிள்ளைகள் தாவீதுக்கு. அதில் வந்து 20வது ஒரு பிள்ளை இந்த பட்சேபாளிடத்தில் பிறக்கிற முதல் பிள்ளை இறந்துடும், அந்த பிள்ளை செத்துரும். அதுக்கப்புறம் தான் சாலோமன் அதுக்கப்புறம் பிறக்கிறான். இந்த 19 ஆண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு தீனாள் அப்படின்ற ஒரு பெண் பிள்ளை. கிட்டத்தட்ட 21 பிள்ளைகள் யாருக்கு இருந்தாங்கன்னா இந்த தாவீதுக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த 21 பிள்ளைகளில் 3 பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளைங்க. ஒன்று தாவீதுக்கு இருந்த பிள்ளை யார் அப்படின்னா அப்சலோம். இந்த அப்சலோம் அப்படின்றது தாவீதுக்கு பிறந்த எல்லா 19 பிள்ளையை விட இந்த ஒரு பிள்ளை ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு ஒரு பழுது கூட இல்லையாமா, ஒரு பழுது கூட இல்லையாமா. நம்ம இந்த உலகத்தில் அப்படி யாரையுமே பார்த்துடவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு 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 அழகு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இவனுக்கு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை. அவனுடைய தலைமுடியை பார்த்தீங்க அப்படின்னா வருஷா வருஷம் அவனுடைய ஹேர் கட் பண்ணி வெயிட் போட்டு அந்த வெயிட் கவுண்டிங் எவ்வளவுன்னு தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அந்த கவுண்டிங்காக எதிர்பார்ப்பாங்களாமா. அப்படி ஒருத்தன், அவனுக்கு முடி நிறைய இருக்கும், முடி வளர்ந்துட்டே இருக்கும். அதனால தான் அவன் வந்து தாவீதிற்கு விரோதமான யுத்தத்திற்கு போகும்போது அவனுடைய முடி குதிரையில் போகும்போது அப்படி பறந்துட்டே இருக்கும். அந்த முடி வந்து ஒரு மரத்தில் சுற்றி அப்படியே தொங்கிட்டு இருப்பான். அப்போ யோவாப் ஒரு ஆள் வச்சு அவனை கழுத்தை வெட்டி கொன்றுவான்னு நம்ம வந்து வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அப்போ ரொம்ப அழகானவன். அந்த யூதா ஜனத்துல நிறைய பேர் ராஜாவினிடத்துல வந்து ஏதாவது ஆலோசனைக்கு கேட்கிற வர்றவங்க இடத்துல இவன் பட்டணத்தினுடைய வாசல்ல நின்று அவங்க தோள் மேல கை போட்டா போதுமாமா, அவ்வளவுதான். தோள் மேல கை போட்டு நீங்க என்ன பிரச்சனைக்காக போறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பக்கத்துல சேர்ந்துருவாங்களாமா. அப்போ தாவீதுக்கு இருந்ததுலேயே ரொம்ப அழகான ஒரு பையன் யாருன்னா இந்த அப்சலோம். ஆனால் இந்த அப்சலோம் வந்து எதில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க யோவாபு. இந்த ஆலோசனையிலே இந்த அப்சலோம் வந்து கடைசியில் வெட்டுண்டு மடிவான். யார் ஆலோசனை கொடுத்ததோ அந்த மனுஷனே இவனை வந்து வெட்டுண்டு மடி. அடுத்ததாக இந்த தாவீதனுடைய அரையணைக்கு ஆசைப்பட்டது 3 பிள்ளைங்க. ஒன்று வந்து இந்த அப்சலோம், இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய வீட்டிலேயே ரொம்ப பெரிய பையன் யார் அப்படின்னா அம்னோன். இந்த அம்னோனை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அம்னோன் தெரியுமா உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? அம்னோன் யார் அப்படின்னா தாவீதனுடைய பிள்ளை தான். அவன் உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடக்கும்போது தாவீது பார்க்க போவாரு. பார்க்க போகும்போது இந்த அம்னோன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இவன் ரொம்ப நல்ல பிள்ளை, தன்னுடைய தங்கச்சி ஆகிய தன்னுடைய சகோதரியாகிய தாமார் மேல இவனுக்கு வந்து ஒரு இச்சை வருது, ஒரு டெம்டேஷன்ஸ் உண்டாகுது சரீரத்தில். பொதுவாக அந்த வயசுல ஒரு வாலிப வயசுன்னும் போது சிலருக்கு வந்து உடம்புல வந்து சில டெம்டேஷன்ஸ் வரும், இது நார்மல். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைய மனசுல நினைச்ச உடனே இவன் வந்து அப்படி மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால, ஆனா அந்த பிள்ளைய தொடல, அந்த பிள்ளைக்கு தீங்கு செய்யறதுக்கு இவன் மனசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் பாருங்களேன். நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அம்னோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஹலோ, பிள்ளை நல்ல பிள்ளைக்கு ஒரு டெம்டேஷன்ஸ் வந்தாலும் தன்னுடைய சொந்த சகோதரின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துருச்சு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் கெட்டவனாலாம் மாறல, ஆனா இவனுக்கு ஆலோசனை கொடுக்கறது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாருங்க. அந்த ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொன்னா, அவன் மகா தந்திரவாதி. வேதம் சொல்கிறது அவன் தந்திரவாதி. இந்த தந்திரவாதி இந்த பையன்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்டு இருக்கிற? இவன் கெஸ்ட் பண்ணிட்டான், உன் தங்கச்சி மேலே நீ மோகமாக இருக்க தானே, ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா உன்னை உடம்பு நல்ல படுத்துக்கோ, பார்க்க வருவார்ல அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கதையை வர்ணயம் பண்ணி, இந்த மாதிரி பண்ணு, உங்கள் அப்பா வந்தால் வியாதிக்காரன மாதிரி படுத்துக்கோ, என்ன வேணும்னு கேட்பாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடை கொடுக்கறதுக்கு என் தங்கச்சியை வர சொல்லுங்கன்னு சொல்லுவார். உன் தங்கச்சி வரும், உங்கள் சகோதரி வருவா, சகோதரி வந்த உடனே பணியாரத்தை சுட்டி கேளு, அவன் காலில் கொண்டு வரும்போது பெட்ரூமை கூப்பிடு, அங்கே அவனுடைய ஆசையை நிறைவேற்றிடுன்னு சொல்லி
ஒரு தவறான கைடன்ஸை கொடுத்ததுனால வேதம் சொல்கிறது தாவீதனுடைய குமாரனாகிய இந்த அம்னோன் செத்து போயிட்டான், அப்சலோமும் செத்து போயிட்டான். எதனாலன்னா தவறான ஒரு ட்ரீட்மெண்ட், தவறான ஒரு வழி நடத்துதல். இந்த அம்னோனும் செத்து போயிட்டான். எதனால அப்படின்னு சொன்னா தவறான வழி நடத்துதல். இன்னொன்று மூணாவது யார் அப்படின்னா இந்த ராஜ பதவிக்காக போராடுறது அதோனியான்ற ஒரு பையனும் தாவீதனுடைய இடத்திற்காக போராடுவான். நம்ம அப்பா மாதிரி ஆகணும், அப்பா மாதிரி நம்ம ராஜாவாகணும். இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா தவறான ஆலோசனையினால் தன்னுடைய ராஜ்யபாரம் 3 பேருமே செத்துருவாங்க இளம் வயசுல. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவிக்காக இந்த ஜெப குறிப்புக ரொம்ப ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப மோசமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா தவறான கைடன்ஸ், தப்பான வழி நடத்துதல். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகள் மாதிரி நல்ல பிள்ளைங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தை கேட்குற பிள்ளைங்க, சர்ச்சிலேயே வளர்ந்த பிள்ளைங்க, ஆண்டவரை குறித்து தெரிஞ்ச பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரமாக தப்பு பண்ணுறதுக்கு துணிகரமாக போக மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப கவனிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைகள் யாரிடத்துல சேர்றாங்கன்றதை நீங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பனை கேள், நீ யார் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய நண்பனை கேள். என்ன குறித்து தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நான் தான் அவன். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைங்க எங்க சேர்றாங்கன்றதை நீங்க கவனிச்சுங்க, கண்டிப்பா கவனிச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, சண்டே ஸ்கூல் அந்த பையனை நான் எப்போ பார்க்குறேன் தெரியுமா? சண்டே ஸ்கூலில் அந்த பையனை தூக்கி என்னுடைய கால் மேலே நான் வச்சு நான் அவனை கூட்டிகிட்டு போய் அவனை சைக்கிளில் கொண்டு போய் அவனுடைய வீட்டில் இறக்கி விட்டுருக்குறேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது அவ்வளோ குட்டி உண்டு, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 3ஆம் கிளாஸ் பையனை நான் தூக்கி சுமந்து கொண்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுருக்கிறேன். ரொம்ப நல்லா தான் இருந்தான். ஆனால் அவங்க அவர் அப்பா குடிகாரர், சரியாக திருச்சபைக்கு வரல, அப்படியே விட்டுட்டாரு. இப்போ நான் பார்க்குறேன், போன மந்தில் அவனை பார்க்கும்போது அவன் கையில் கஞ்சா இருக்குன்னு அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் கையில், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னை பார்க்குறான், நடுங்கிறான், என்னை பார்த்த உடனே தலையை தொங்க போடுறான், என்னை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, டேய் நீ எப்படா இப்படி ஆன, நீ எப்படி இப்படி போன, யாரு என்னாச்சு உனக்கு, நீ எவ்வளோ நல்ல பையன். கேட்டா என்ன அப்படின்னா, இவன் 10th படிக்கும்போது அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான். அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க ஒரு 4-5 பேர் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க. அந்த பசங்க ஒவ்வொரு நாளும் சாயந்தரமானா இந்த ரயில் ரோட்டில் உட்காந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசி 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 அங்கேயே உட்காந்து அவனை கஞ்சா குடிக்கிறவனா மாற்றிட்டான். இப்போ அவனை எப்படி பிடிச்சாங்கன்னா, கஞ்சா குடிக்கிறவனா இல்லை, கஞ்சா விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவனா அவனை பிடிச்சாங்க. எவ்வளோ கொடுமை தெரியுமா, எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். ரொம்ப காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய பிள்ளைங்க யார்கிட்ட பழகுறாங்கன்றத தயவு செய்து நீங்க கவனிங்க. நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, யார்கிட்ட பழகுறான், அவன் பழகுற பிள்ளையினுடைய கேரக்டர் என்ன, அந்த பிள்ளை ஏன் பழகுறா, அந்த பொண்ணு எதுக்கு பழகுறா, அந்த பொண்ணுடைய பின்னணி என்ன, அவன் நல்ல பொண்ணு தானா, ஆவிக்குரிய பொண்ணு தானா, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம தவறுகிறோமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளை அப்புறம் காப்பாற்றவே முடியாது. இல்லை என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை அவங்க மத்தியில் போனால் விழாது அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கெட்டவங்களை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள கெட்ட காரியங்களை இவங்களுக்குள்ள ஒட்டவே ஒட்டாது. கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க, தேவைக்காக மட்டும் பேசிக்குவாங்க, அவ்வளோதான். தீமைன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் நம்ம சில பிள்ளைகள் ரொம்ப வெகுளித்தனமான பிள்ளைகள், கொடுத்துருவாங்க சிகரெட் அடி அப்படின்னு கொடுத்துருவாங்க, தண்ணி அடிச்சுக்க பழகு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் பசங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் இப்போ யாரை பேசுகிறோம் தெரியுமா, இப்போ கேர்ள்ஸை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். கேர்ள்ஸ் அவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க. பிள்ளைகளை கையில் எடுக்கவே முடியல.
நான் நிறைய யூத்ஸை வந்து வருஷத்துக்கு வருஷம் நான் சந்திக்கிறேன். அந்த வாலிப தங்கச்சிங்களை சந்திக்கும் போது ஐயோ, அவங்க சொல்ற வார்த்தையை பார்த்தா அவங்க சொல்றாங்க, நான் வந்து இன்னும் திருமணமே ஆகலை, ஆனால் நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன். பெங்களூர்ல என்னுடைய ரூம்லேயே வந்து நாங்கள் 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்னா ஸ்டே பண்றோம், ஒன்னா சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. நான் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ட்ரிங்க் பண்றேன், நான் தண்ணி அடிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. 22 வயசு 21 வயசு வாலிப பிள்ளை ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப குடிக்க அடிமையா இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் குடியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களை யாரோ ஒருத்தர் எப்படி கைட் பண்றாங்கன்னா, தவறாய் கைட் பண்றாங்க. பிள்ளைகளை வந்து வளர்க்கிறது அல்ல, நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு போதித்து அவங்கள வளர்க்கணும். அதான் ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவனிடத்தில் சொல்றாரு, எங்க பிள்ளைகளுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் அதை ரொம்ப பெருசா கண்டுக்கல. தன்னுடைய பிள்ளைய கண்டுக்காத அந்த தகப்பனார் வந்து கடைசியில் பிள்ளைகளுடைய நன்மையும் பார்க்கல, அவரும் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிருச்சு. அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நீங்க உங்களை வழி நடத்துகிறவங்களை குறித்து நீங்க செக் பண்ணுங்க. உங்களை எப்படி வழி நடத்துறாங்க? உங்களை ஸ்பிரிச்சுவலா கைட் பண்றாங்களா இல்லை வித்தியாசமாக கைட் பண்றாங்களா? ரொம்ப கவனமாக கவனிங்க. ஐடியா கொடுப்பாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன ஐடியா வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாலும் அந்த ஐடியா வந்து முதல்ல கர்த்தருக்கு ரிலேட்டடாக இருக்குதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரிலேட்டடாக இருக்குதா அப்படின்னு முதல்ல நீங்கள் பாருங்க. அப்படி இல்லாத அந்த அந்த காரியம் நமக்கு வேண்டாம், அந்த உயர்வு நமக்கு வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் போதே ஆதங்கத்தோடே நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அப்படி தவறான மனுஷங்களுடைய கையிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே இன்றைக்கு கொண்டு வருவாராக. கர்த்தர் அவனுக்கு நல்ல போதிப்பாராக. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவர் இப்போ கட் பண்ணட்டும். ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல கர்த்தர் ஒரு பகையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி முழுக்க முழுக்க அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைய அழகாய் வெளியே கொண்டு வருவாராக. அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய எந்த மனுஷனும் வழி நடத்தக்கூடாது, எந்த மனுஷனும் வழி நடத்தக்கூடாது, எந்த ஃப்ரெண்டும் வழி நடத்தக்கூடாது. என் பிள்ளைய ஆண்டவர் வழி நடத்தணும். என் பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். என் பிள்ளை ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கணும். இப்போ என் பிள்ளைக்கு இருக்கிற தவறான ஆலோசனையை அதை அறிஞ்சிக்க கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆமென். நம்மளை போதித்து நடத்துகிற கர்த்தர் எத்தனை வயசானாலும் யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு தவறான ஆலோசனையை சொல்லும் போதே அவனுக்கு என்ன தோணணும் அப்படின்னு சொன்னா, இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற ஒரு உணர்வை ஆண்டவர் அவனுடைய பிள்ளைக்கு கிருபையாய் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் வந்து ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னதே இல்லை. அப்படின்னா என்னோடு கூட படித்த ஒரு பையன், என் கூட படித்த ஒரு பையன் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி நோய்க்கு டிபியில் இறந்து போயிட்டான். டிபி அவனுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அவன் ரொம்ப ஒல்லி ஆயிட்டான், ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனான். அப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவனை பார்த்தாங்க, எப்படி இந்த டிபி அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் வந்து அவனை சந்தித்து, நான் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது என்னப்பா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவன் ஒரு ஸ்டோரி சொன்னான். என்ன ஸ்டோரி சொன்னான் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய உடம்பில் இருக்கிற நிறைய அப்படின்னா அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பசங்க வந்து ஒரு தவறான ஆண் அந்த மாதிரிலாம் தொடர்பில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹோமோசெக்சுவலில் நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அப்படி அடிக்ட் ஆகி என்னுடைய உடம்பு அதில் வீக் ஆனதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு எங்கிட்ட அவன் சொல்கிறான். டேய், நீ எப்படா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட அப்படின்னு கேட்டால், அவன் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரை சொன்னான் எனக்கு.
ஒரு மிருக அப்படின்னா ஆடு மாடுகள் ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த டாக்டர் தான் என்னை பழக்கி விட்டாரு, இந்த டாக்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அங்கேருந்து ஆரம்பித்தவன் தான் அதை விட முடியாமல் நான் இவ்வளோ பெரிய வியாதிக்குள்ளே போனேன்னு அவன் சொன்னான். ஆனால் அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா, அதே வெட்டினரி டாக்டர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன அப்படி அப்யூஸ் பண்ண பார்த்தாரு. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து நாங்கள் வறுமை கோட்டுக்கு உச்சகட்டம், அவ்வளோ வறுமை. நாங்கள் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து என்ன அந்த மாடு வீட்டில் வளர்த்தணும், அந்த மாடை கூட்டு போகும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போகிறாங்க. அந்த வெட்டினரி டாக்டரை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே ரூமுக்குள்ளே வர சொன்னார். நான் ரூமுக்குள்ளே போன உடனே என்னை அவருடைய டேபிளுக்கு பக்கத்தில் வர சொல்லி ஒரு 5 ரூபா டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு என்னுடைய உடம்புல நிறைய இடத்துல தொட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது பிடிக்கல. என் கையில் 5 ரூபாவை கொடுத்து சொன்னார், நீ யார்ட்டையும் சொல்லாத, நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா நீ டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மாட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த பையனை வந்து இங்கே அனுப்பி வைங்க, என்ன மாதிரி நான் வந்து அவனை ஒரு வெட்டினரி டாக்டராக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு வந்த குஷின்னு நினைக்கிறீங்க? ஐடென்டிஃபை பண்ண தெரில எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா உடனே என்ன சொல்கிறா தெரியுமா, நீ தான் இந்த வீட்டிலேயே ஏசப்பா பிள்ளை, நீ ஜோம் பண்ணுறவன், உனக்கு வந்திருக்கு பாரு, வாச்சிருக்கு பாரு, கடவுளே உனக்கு வாக்கிய பண்ணாரு, நீ நாளையிலேருந்து ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு அவரை போய் பாரு அப்படின்றாங்க எங்கள் அம்மா. ஒரு 3 மாதம் எங்கள் அம்மா என்ன மாதிரி திட்டுனாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த டாக்டரை நான் போய் பார்க்காததுக்கு? எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு, இல்லை சம்திங் ராங். இந்த டாக்டர் என்னமோ நம்மளை தேவையில்லாமல் நடத்துகிறாரு, இது வந்து வித்தியாசமாக நடத்துகிறாரு, இது சரியில்லை, இது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை, இது தப்புன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்துச்சு. அந்த பக்கமாகவே போகலை. ஆனால் அந்த பையன் டிபி நோயாய் பாதிக்கப்படும் போது சொன்னான் பாருங்க, நான் இதில் அடிக்ட் ஆகிட்டேன், இதுக்கு காரணம் அவர் என்னை வளர்த்து விட்டாருன்னு. ஐயோ, இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப தவறாக கைட் பண்ணுவாங்க. தப்பா, இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் அந்த தவறான ஆலோசனைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். எப்பேற்பட்ட நெருக்கமானவங்களும் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்ன உடனே 100% நம்பி அப்படியே செஞ்சிடாதீங்க. 100% அப்படியே போய் நம்பி போய் செஞ்சிடாதீங்க. ஐயோ அவன் சொல்லிட்டான், அவன் சொன்னதுக்கு அப்புறம், அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞானத்தை யார் நமக்கு தருவார்னா, கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒரு பிள்ளைகளை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது ஒருத்தரோ உங்களை தப்பா நடத்துறாங்கன்னா, தயவு செய்து யாரோ ஒரு முக்கியமான உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களால் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரை நான் அப்படி சந்திக்கிறேன். நிறைய பிள்ளைகள் அப்படியே சிக்கலுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்குறேன். அதில் சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ பெரிய கட்டுக்குள்ள சிலர் ஆலோசனை கொடுத்து அவ்வளோ கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாற்றும், என் பிள்ளை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க அவனை போதிச்சு நீங்க நடத்தணும். தேவையில்லா ஆலோசனைக்கு என் பிள்ளை செவி சாய்க்க கூடாது. அப்படி தேவையில்லாத ஆலோசனை வரும்போது கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குனது போல என் பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற, என் குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவீராக. ஜெபம் பண்ணலாமா? நான் நம்புறேன், ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனை அதம் பண்ணினார் அல்லவா? உங்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்கு, உங்க குடும்பத்தை கெடுப்பதற்கு சத்துரு ஏவி விடுகிற ஆலோசனைகளை தாறுமாறாக்குற கர்த்தர் இப்பொழுது கடந்து போவாராக. ஜெபம் பண்ணுங்க நல்லா. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சொத்துறோம் பண ஆசையை காமிச்சு
பொருள் ஆசையை காமிச்சு, ஏதோ ஒன்றை காமிச்சு என் பிள்ளைய கடனுக்குள்ளாய் தள்ளுற, என் பிள்ளைய குழிக்குள்ள தள்ளுற அப்பா. அப்படிப்பட்ட தவறான ஆலோசனையில என் பிள்ளை சிக்காதபடிக்கு தேவரீர் என் பிள்ளையை தூக்கி எடுப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பரிசுத்த ஆவியானவர், போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அது தப்பு அப்படின்ற அந்த உணர்வு வரட்டும் ஆண்டவரே, அந்த உணர்வு வரட்டும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. என் பையன் இப்படிதான் மாட்டிட்டு இருக்கிறான் பாஸ்டர், என் பொண்ணு இப்படிதான் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிறா, அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிறா. ஆண்டவரை எப்படி தூக்கி எடுப்பாருன்னு தெரியல. ஆனா பிரிவினையை கொடுத்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். தூண்டி விடுகிற மனிதர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை எனக்காய் ஏற்பாடு செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா. சிமேயிய கொல்றதற்கு கூட இருக்கிறவன் ஆலோசனை கொடுக்குறான். ஆனால் தாவீது அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நீ இப்போ சொல்கிற ஆலோசனை நான் கேட்க முடியாது. சிமேயி தூசிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு அதை அனுமதிச்சிருக்கிறார். அதே போல சவுல் ராஜா முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு, அவனை கொல்றதுக்கு இது சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி தாவீதோடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது. அப்போ சில நேரத்தில் நம்ம மேல பாசமா சிலர் சொல்றது கூட நமக்கு ரொம்ப டேஞ்சரா மாறிடும், ரொம்ப டேஞ்சரா மாறிடும். அவங்க நம்ம மேல பாசத்தை வச்சு தான் சொல்லுவாங்க, அக்கறையினால தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆலோசனை நமக்கு எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சூட் ஆகாது. சவுல் சொல்றான், நீ இளைஞன், அவன் யுத்த வீரன், அவன் இந்த ட்ரெஸ்ஸையாவது போட்டுட்டு போன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புனா, தாவீது சொல்றான், இந்த அப்பியாசியம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னால் முடியாது. அப்போ நமக்கு ஒரு மைண்ட் ஆண்டவர் தரணும், ஒரு புத்தியை தரணும். என்ன புத்தியை தரணும்னா, அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது இது எனக்குரியது இது எனக்குரியது இல்லைன்னு பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே தரணும், உங்க எல்லாருக்குமே தரணும். கவுன்சிலிங் எத்தனை பேர் வேணாலும் கொடுப்பாங்க, ஆலோசனை எத்தனை பேர் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ஆலோசனையும் உங்களுக்குரியது கேட்கல, சத்தமா சொல்லுங்க, உங்களுக்குரியதா அல்ல. அவங்க பேசுகிற எல்லா ஆலோசனையும் நமக்குரிய ஆலோசனையை நம்ம எடுக்க முடியாது. அது நமக்குரிய அது அவங்களுக்கு செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது. அப்போ அவங்க ஆலோசனை கொடுக்கும்போது அது நமக்குரிய ஆலோசனை இல்லைன்றத நமக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தருவார். சொல்லவே நமக்கு புரிஞ்சிடும், இது எனக்குரிய ஆலோசனை இல்லைன்னு புரிஞ்சிடும். நீங்க ஆண்டவரோட நடப்பீங்கன்னா, ஞானத்தை கேட்பீர்களே, ஆனால் கர்த்தரே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது எனக்குரிய ஆலோசனை இல்லைன்னு கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்ன கொடுங்கன்னா தரிசனத்தை கொடுங்க. என் பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுங்க, ஒரு தரிசனத்தை கொடுங்க, ஒரு லட்சியத்தை கொடுங்க, அவன் அமைதியா இருக்க மாட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக என் பிள்ளைக்கு ஆண்டவர் செய்கிற இரண்டாவது, எனக்கு என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ற ஜெபம், யாருமே என் பிள்ளையை எப்படி நடத்தக்கூடாதுன்னா தப்பா கைட் பண்ண கூடாது. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். இந்த அடுத்த ஜெப குறிப்புக்காக போவோம். இந்த ஜெப குறிப்பு முடிஞ்ச உடனே ஹல்லேலூயா, முழங்காலிட முடிஞ்சவங்க முழங்கால் இடுங்க, முடியாதவங்க அப்படியே எழும்பி கூட நின்று கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர் இப்போ அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்து, ஹல்லேலூயா,
தவறான விதத்துல நடத்துகிற அந்த கைட் பண்ற அந்த நபரை இந்த ஜெபத்துல ஆண்டவர் அந்த பிள்ளையை விட்டு விலக்க போறாரு. அவர்களுக்குள்ள ஒரு மன கடினத்தை கர்த்தர் தர போறாரு. அந்த பிடியிலிருந்து நம்முடைய பிள்ளையை ஆண்டவர் மீட்டெடுக்க போறாரு. எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி, எஸ், சத்தத்தை உயர்த்தி யாரோ ஒருத்தர் அந்த காரியத்திற்காக, ஆமா பாஸ்டர், இன்னைக்கு நீங்க சொல்றது எல்லாமே உண்மை பாஸ்டர். அந்த பொண்ணு பாருங்க, அவன் அப்படியே பேசி பேசி கையிலேயே வச்சிருக்கிறான். அந்த பையன் பேசி பேசி கையிலேயே வச்சிருக்கிறான். எங்களுக்கு விரோதமா திருப்புறான். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஹalleluya, கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அதம் பண்ணுகிறதற்கு வல்லவர். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. இயேசுவே, இயேசுவே, கணவனுக்கு நேராய் திருப்பப்படுகிற மனைவி, மனைவிக்கு நேராய் திருப்பப்படுகிற எத்தனையோ கணவனார்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக ஆலோசனையை கொடுத்து எத்தனை இப்போ இல்ல அப்படிப்பட்ட நபர்களை எங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து எங்க பிள்ளையை இப்பொழுது பாதுகாத்து கொள்ளுவீராக. ராஜா ராஜா, இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய பிள்ளையை தவறாய் நடத்துவதற்கு எந்த மனுஷன் நினைச்சாலும் என் பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஞானத்தை தருவீராக. ஞானத்தை தாருமாப்பா. ஹalleluya. ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பனார் ரொம்ப உடைஞ்சு போய் தான் வந்திருக்கிறீங்க. பாஸ்டர், என் பிள்ளையை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளையை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ யாரோ ஒருத்தருடைய ஆலோசனையை கேட்கிறா. ஆனா ஆண்டவர் விடுதலை ஆக்குறதற்கு வல்லவர், போதித்து நடத்துறதற்கு வல்லவர். இப்பொழுது ஒரு ஞானம் பிள்ளைக்கு உண்டாவதாக. ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அதை செய்வாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அசுத்தர்களை விலக்குற கர்த்தர் நீர் அல்லவா, நீர் அல்லவா ஆண்டவரே. வேறு பிரிக்கிறவர் நீர் அல்லவா, நீர் அல்லவா, நீர்தானே அப்பா. என்னை நடத்திடும் தேவன் நீங்க தானே. எனக்கு பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஹalleluya. என்னை நடத்திடும் தேவன். இப்போ இந்த ஜெபம் உங்க சமூகத்தில் வந்து எட்டுனதற்காக நன்றி, எட்டுனதற்காக நன்றி. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, நீர் என்னை நடத்துகிறவர், பயமே எனக்கு, நான் நம்பிடும் தேவன், கிருபப்பா கிருபப்பா கிருபப்பா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவியானவர் குடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவி
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்யும் பயமில்லையே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மை போதித்து நடத்துகிற ஒரு நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஆலோசனை கொடுக்குறவங்க உள்ள நுழைவாங்க. யோசேப்புக்கு பாருங்க, போத்திபாருடைய மனைவி வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க பாருங்க. நீ இந்த வீட்டில் ரொம்ப நாளாக நீடிக்கணுமா, நீ ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கணுமா, உனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இந்த இடம். ஆனால் யோசேப்புக்கு உடனே தெரிஞ்சிருச்சு, இது ஆண்டவரால் உண்டு பண்ணுகிற பாதுகாப்பு இல்லை. நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். அதே போல் அலங்கத்தை கட்டும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் ஊழியக்காரர் வந்து சொல்கிறாரு, இல்லை இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள், நம்ம போய் தேவாலயத்தில் பதுங்குவோமா? உடனே தேவ மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தர் இவனை அனுப்பவில்லை என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் இவனுக்கு காசு கொடுத்து தான் இவனை அனுப்பியிருக்காங்கன்னு அவன் சொல்ல சொல்ல கண்டுபிடிச்சானாமா. நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரமாட்டேன். நீங்கள் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும். எதாமா இங்க தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா ஆலோசனை கொடுக்கிறது 3வது நபர் கிடையாது. யாரு சொல்லுங்க? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னா பைபிளை தூக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த தீர்க்கதரிசி சொல்றது வந்து ஆண்டவர் சொல்லல, காசு கொடுத்து இவனை சொல்ல வைக்கிறாங்கன்னு யாருக்கு நாலேஜ் இருந்துச்சாமா? யாருக்கு? நெகேமியாவுக்கு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி கூட உங்களை தப்பா கைட் பண்றதுக்கு முடியுமா? முடியுமா? தப்பா கைட் பண்ண முடியும். ஒரு ஊழியக்காரன் உங்களை தப்பா கைட் பண்ண முடியுமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் உங்களை தப்பா கைட் பண்ண முடியும். ஒரு விசுவாசி உங்களை தப்பா கைட் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப இருக்கிற ஒருத்தர் உங்களை தப்பா கைட் பண்ண முடியும். அப்போ நமக்கு நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆலோசனை எனக்குரியது அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாலேஜ் வேணும். நீங்க சொல்லி சொல்லி கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே. சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் கேட்டுக்காத, எல்லாத்தையும் கேட்டுக்காத, எல்லாத்தையும் கேட்டுக்காத. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 3, 3ஆவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு 3வது தேவையான ஒன்று என்ன அப்படின்னா ஃபெய்த், விசுவாசம். நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்? நானோ ஆண்டவர் வந்து பேதுருவுக்காக கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது எதுக்கு ஜெபம் பண்றாரு சொல்லுங்க? சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்றாரு? அவனுடைய பணம் காப்பாற்றப்படணுன்றதுக்காக அல்ல, அவனுடைய பணம் காப்பாற்றப்படுறதுக்காக அல்ல. உனக்கு ஒரு சோதனை வருது, உனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆனால் நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். எதுக்கு காப்பாற்ற போகிறேன்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். இப்போது இந்த யூடியூப் எல்லாம் நிறைய வந்துருச்சு பாருங்க, இந்த மீடியா நிறைய வந்துச்சு பாருங்க. இந்த மீடியாவில் வந்து இன்னைக்கு வந்து யார் வேணாலும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாம் அப்படின்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. யார் வேணாலும் அவங்களுடைய கருத்தை சொல்லலாம். அவங்க கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்கு பாருங்களேன். இந்த கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கிறதுனால அவங்க கருத்தை அவங்க சொல்றதுக்கு யாருமே அப்போஸ் பண்ண முடியாது.
என் கருத்து நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்க அவ்வளோதான், யாரும் கேட்க முடியாது. இந்த கருத்து சுதந்திரம் என்கிற இந்த ஒரு சுதந்திரத்தை பயன்படுத்தி இன்றைக்கி பிசாசு வந்து நிறைய பேரை எழுப்பி இளைஞர்களை எந்த பக்கமாக திசை திருப்பி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபெய்த்ன்ற ஒன்றை, விசுவாசன்ற ஒன்றை நம்ம அடுத்த ஜெனரேஷன் இடத்துலேருந்து மொத்தமும் எடுத்து போடணும்னு சத்துரு ரொம்ப முயற்சி எடுக்கிறான். ஃபெய்த்தே இல்லை, இன்னைக்கு விசுவாசமே இல்லை. ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 ஆண்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று கேட்டால், நீ ஜோம் பண்ணு, ஏசப்பா உனக்கு வாய்க்க பண்ணுவார், நீ ஜோம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னு சொல்கிற காலம் மாறி இன்னைக்கு நீ ஜோம் பண்ணுற வார்த்தை இல்லை, ஏதாவது ஒன்று கேட்டால் நீ சம்பாரித்து வாங்கிக்கோ. நீங்கள் அந்த ஃபெய்த்ன்ற வார்த்தை அப்படியே போச்சு பாருங்களேன். விசுவாசத்தில் நடத்துறது போச்சு பாருங்க. எதுனாலும் ஆண்டவரையே நம்பி, எதுனாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு, எதுனாலும் ஆண்டவரை சார்ந்து வாழுங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் மொத்தமும் எடுக்கப்பட்டு இன்னைக்கு நீ படித்தா நல்லா இருப்ப, இல்லை படித்தா நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, முழுக்க எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், விசுவாசன்ற ஒன்றை எடுத்து போட்டு இன்னைக்கு கிரியைக்கு, வெறும் செய்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலகட்டத்துக்குள்ள கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு, திருச்சபைகள் வந்துருச்சு. கொஞ்சமாக ஃபெய்த் எடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். பவுல் நடலாம், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சலாம், விளைய செய்கிறவர் கர்த்தர், நடுகிறவனால் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு ஒன்று கொடுங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை என்ன பண்ணணும்னா, எங்களுக்குள்ள அந்த ஃபெய்த், விசுவாசம் வளரணும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் வளரணும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தினால நாங்கள் மலைகளை பெயர்க்கணும். எங்களுடைய விசுவாசத்தினால நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறதை கர்த்தர் எனக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கடைசி நாட்களிலே ஆண்டவர் வந்து நமக்குள்ள விசுவாசத்தை காண்பாரோ, ஃபெய்த்தை பார்க்க முடியாதாமா, விசுவாச குறைவுதான் நேரிடும். அந்த கிறிஸ்டியானிட்டியுடைய அடித்தளம், அஸ்திபாரம், இது எல்லாம் எதில் அடங்கியிருக்குன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். அப்போ நம்ம எல்லாரும் கண்டு விசுவாசிக்கல, நம்ம காணாம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு பைபிள் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவத்திலிருந்தே ஒருத்தர் எழும்பி இதுவரைக்கும் நான் சொன்னது கேட்டதே இல்லை. கிறிஸ்தவ ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஒரு நபர் வந்து நான் பின்மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, பைபிள் பொய், கடவுள் பொய் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ சமீப காலத்தில் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து அபிஷேகம் பெற்று ப்ரீச் பண்ணி பிரசங்கியாராக இருந்து லட்சக்கணக்கான பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்த நபர் வந்து இன்னைக்கு எழுப்பி நின்று இயேசு பொய், ஆண்டவர் பொய், பைபிள் பொய் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிறத காதில் கேட்கும்போது அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. எந்த காலத்திலும் நடக்காதது இந்த காலத்தில் நடக்குது. நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் அப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, ஆதாம் எங்கேருந்து வந்தான், அதுக்கு ஏன் ஆண்டவர் பிசாசை படைக்கணும், படைக்காமல் இருக்க வேண்டியதானே, இந்த விருட்சத்தை எதுக்கு வைக்கணும், வைக்காமல் இருக்க வேண்டியதானே. நமக்கு நிறைய பேருக்கு சந்தேகமே வரல, நம்ம சந்தேகப்படவே இல்லை. நம்மளை ஆண்டவரை வந்து யாராவது ஒருத்தர் முன்னாடி நிற்க வச்சு இதை பாரு இயேசு உண்மை இல்லைன்னு எத்தனை நிரூபித்தாலும் நம்முடைய மனசு வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. எப்பா இதை வச்செல்லாம் இயேசு இருக்கிறார் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு செத்தா கூட இயேசு தான் அப்போ உயிரோட நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி சொல்லுவோமா அப்படின்னா கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா அவன் நிறைய படிச்சிட்டான், அப்படின்னா நிறைய அவனுக்கு உலகத்தினுடைய நாலேஜ் அப்படியே வளர்த்து விட்டாங்க.
அவங்க வந்து இது ஒரு கட்டுக்கதை, தப்பான கதை, இப்படி பண்ணக்கூடாது, நிறைய நிறைய நிறைய. ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம இன்னைக்கு போராட போகிறோம். நம்ம எதுக்கு போராட போகிறோன்னா, என் பிள்ளைக்கு வேற ஒன்றும் நீங்கள் தர வேணாம் ஆண்டவரே. எனக்கு தெரியும் என் பிள்ளை எங்கே போனாலும் பிழைப்பான், என் பிள்ளை எங்கே போனாலும் நல்லா இருப்பான். அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கொடுங்கப்பா, உங்களை நம்புகிற விசுவாசத்தை மட்டும் என் பிள்ளைக்கு சாகிற வரைக்கும் நீங்கள் தந்துட்டீங்கன்னா அதுவே போதுமானது. என் பிள்ளை காப்பாற்றப்படுவது உறுதி. எத்தனை பேர் உங்கள் பிள்ளையினுடைய ஃபெய்த்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பிள்ளை ஃபெய்த்தாக இருக்கணும், விசுவாசிக்கணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னையிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. அதற்காக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுங்க. அதான் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய சொல்லி கொடுங்க. முன்னோர்களுடைய காரியத்தில் நடந்த அற்புதங்களெல்லாம் சொல்லி கொடுங்க. இப்போது அதைத்தான் ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி மூன்றாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஒன்று செய்யும், ஒன்று செய்யும் ஆண்டவரே. என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை சொல்லுங்க, என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை, என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர். சொல்லுங்க முழு பலத்தோடு, அப்பா நன்றி அப்பா. என் பிள்ளை உங்களை சாகிற வரைக்கும் நம்பணும் ஆண்டவரே. அவனுடைய விசுவாசத்தை கெடுத்து போடணும்னு நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இப்பொழுது அவனுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்படுவதாக, உடைய நம்பிக்கை தட்டி எழுப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேசத்திலே ஈசாக்கு, கவனிங்க, பஞ்சமுள்ள தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆண்டவர் அவனுக்கு தந்தார். ஈசாக்கை ஏசேக்கிலிருந்து துரத்துனாங்க, சித்தனாவில் துரத்துனாங்க. ரகபோத்துக்கு வந்து சொல்றாரு, கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். இந்த ஃபெய்த்து ஈசாக்குக்கு எங்கிருந்து வந்துச்சு? யார் இதை சொல்லி கொடுத்தா? யார் கற்றுக் கொடுத்தா? நான் நம்புகிறேன், அந்த அப்பா வந்து தன்னுடைய வாலிப மகனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிள்ளை கேட்குது, அப்பா விறகு கட்டை இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆனால் பலிக்கான ஆடு எங்கே? உடனே அந்த அப்பா என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், யெகோவா ஈரே, கர்த்தர், கர்த்தர். இந்த விசுவாசம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு? அவங்க அப்பாக்குள்ள இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பா அவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் மனசு விடாம என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே போல தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு கத்திய ஓங்கினதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த இடத்துல அவனை வந்து பலி செலுத்த விடல. அங்கே முள்புதரில் சிக்கி இருந்த ஒரு ஆட்டை எடுத்து அவன் பலி செலுத்திட்டு தான் திரும்பி வந்தான். போகும்போது என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னு சொன்னா, வேலைக்காரங்கள்ட்ட, நானும் என் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி விட்டு திரும்பி, நீ 5வது வசனத்தை ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். திரும்பி இன்னையிலிருந்து ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிரதர்ஸும் ஒரு தீர்மானம் எடுங்க. டெய்லி 10 ஃபெய்த்ஃபுல்லான விசுவாசமான வார்த்தையாவது நான் பேசுவேன். 10 வார்த்தையாவது பேசுவேன். 10 வார்த்தையாவது பேசுவேன். உங்களுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வளர்த்து விடணும்னா நீங்கள் முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நீங்கள் கொண்டு வரணும். இல்லைன்னா பிள்ளைகளுக்குள்ளே வராது. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணணும். அந்த காரியம் நடந்த சாட்சியை உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை இந்த உலகம் கற்றுக் கொடுக்க முடியாது. யார் தான் கற்றுக் கொடுக்க முடியும்னா நம்ம மூலமாக தான் ஆண்டவர் விசுவாசத்தை அவங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்க முடியும். முதல்ல விசுவாசத்தில் நம்ம வளருவோம். முதல்ல விசுவாசத்தில் நம்ம காலடி எடுத்து வைப்போம். நான் ஆராதிக்கிற தேவன் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவங்கினவர், இத்தனை நாள் மட்டும் நடத்துகிறவர், இனியும் விசுவாசம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீ நம்பி இருக்கிறதை நான் செய்து முடிப்பேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதனால நான் பயப்பட மாட்டேன். அதனால நான் கலங்க மாட்டேன். என் இயேசு என்னை நடத்துறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு விசை கூட ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி, அப்படியே கையை உயர்த்தி. என் மூத்த பையனுடைய ஃபெய்த்தை பார்த்து நான் ஆச்சரியப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை பார்த்து நான் பிரமிச்சிடணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்ல முழு பலத்தோடு. ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பே, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னை நடத்துவார், என்னை நடத்துவார். தகப்பனே, எனக்குள்ள அந்த விசுவாசம் கடந்து வரட்டும். எனக்குள்ள அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் என் பிள்ளைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஃபெய்த்தை தாங்க ஆண்டவரே. அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வளர்த்துறது போல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே, செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பெற்றோருடைய தலையின் மேல் விழுந்த கடமை என்ன தெரியுமா? என்னுடைய தலையின் மேல் விழுந்த கடமை, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா விசுவாசத்தில் நடக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கணும். எதை கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க சத்தமா? ஃபெய்த்து, விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ ஏசப்பாட்ட கேளு. அந்த காரியம் கொடுத்த உடனே இது ஏசப்பா தான் கொடுத்தார் அப்படின்ற அந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்துடணும் நீங்க. ஆமென். என்னுடைய சுய பலத்தால, என்னுடைய படிப்பினால, என்னுடைய சம்பாத்தியத்தினால மட்டும் கொண்டு வர முடியும்னு இந்த உலகம் போதிக்கும். ஆனால் நம்ம போதிக்கணும், இல்லை, நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர்ப்பா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டுவது இல்லை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றையிலிருந்து நீங்கள் என்ன ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு உடனே டக்கு டக்குன்னு செய்யாமல் ஃபஸ்ட்டு அது ஃபெய்த். ஆண்டவரே, இது உங்களுக்கு இதுக்கு சித்தமானா உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எனக்கு கிருபையாய் கத்த தாங்கப்பா. இல்லைன்னா தடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யவீரு தன்னுடைய பிள்ளைக்காக எல்லாருமே அழுது ஒப்பாரி வச்சு அந்த குழந்தை செத்து போகணும் முடிவு பண்ணி அத்தனை பேரும் ட்ரம் செட்டை அடித்து அத்தனை பேரும் அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, குழி வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு செத்த உடனே ட்ரம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் யவீரு என்கிற ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள மட்டும் எழும்பி, இல்லை, இயேசுவை நான் சந்திக்க போகிறேன், கர்த்தர் நினைச்சாருன்னா என் பிள்ளை கண்டிப்பா உயிரோட எழும்புவா. அந்த விசுவாசத்தை நான் நம்புறேன். உங்களை சுத்தி இருக்கிற எத்தனையோ பேருக்குள்ள நம்பிக்கை கிடைக்கல, அவங்க நிறைய பேர் இயேசுவை தேடல, அவங்க இயேசுவை விசுவாசிக்கல. உங்களுக்கு கொடுக்கிற அதே சுவிசேஷம் நிறைய பேரை மாற்றவே இல்லை, நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரவே இல்லை. ஆனா யவீருவை போல உங்களுக்குள்ள விசுவாசத்தை முதல்ல வச்சது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கையை வச்சாரு.
நீங்க ஆண்டவரை நம்புறதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, கர்த்தர் தான் உங்களுக்குள்ள இந்த ஃபெய்த்தை வச்சிருக்கிறாரு. நீங்க இயேசுவை நம்புறதற்கு காரணம் கர்த்தர் ஆரம்பிச்சு விட்டாரு. இந்த விசுவாசத்துல கடைசி வரையிலும் உறுதியா நில்லுங்க, கடைசி வரைக்கும் உறுதியா நில்லுங்க. வாழ்வானாலும் சாவானாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். பாடுவோம். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. சொல்லுவோம். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கிற ஜெப குறிப்பு என்ன? ஜெப குறிப்பு எதுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் தரணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவரே தவறான ஆலோசனைகளுக்கு எங்களை காப்பாற்றிக் கொள்ள ஞானத்தை எங்களுக்கு தாரும். நம்பர் 3, மூன்றாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளையினுடைய ஃபெய்த்துக்காக ஜெபம் பண்ணணும். இந்த ஜெப குறிப்பு உங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் அவங்கள காப்பாற்றணும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் பெட்ரூமில் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பைபிளில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக எப்போ ஜெபம் பண்ணும் போதும் இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தில் உங்கள் பிள்ளைங்க கட்டப்பட்டாங்கன்னா அவங்கள அசைக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. ஆமென். கடைசியாக ஒரு 5 மினிட்ஸில் லாஸ்ட்டாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது ஒரு இடத்துல பொய் சொல்லி மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் ஈசாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பொய் சொல்லி மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் யாக்கோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல அவர் பொய் சொல்லி மாட்டிக்குவார். ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரே ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருந்தா பொய் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். பொய் மட்டும் சொல்ல மாட்டேன். நான் அந்த காரியத்தை என்னால் சொல்லவே முடியாது. அப்போது பரம்பரையாக ஒரு சாபம் தொடருது. அவங்க ஃபேமிலிக்கு என்னதான் ஆண்டவரோட நடந்தாலும் இந்த சாபத்தை மட்டும் அந்த குடும்பத்திலேருந்து எடுத்து போக முடியவில்லை. தாத்தா தப்புனாரு, அடுத்த பையன் தப்புன்னா, அப்புறம் பேரன் தப்புன்றாரு. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கிற யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, இல்லை நான் முன்னோர்களுடைய சாபத்தை முறியடிக்கிறதுக்கே பிறந்தவன் யோசேப்பு. இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய தாத்தாவனுடைய காலத்திலிருந்து, பாட்டம் பூட்டனுடைய காலத்திலிருந்து நிறைய பேர் ஏதோ ஒரு வியாதியினாலே, ஏதோ ஒரு கடனினாலே, ஏதோ ஒரு வம்சாவளி சாபம் நம்மளை துரத்திட்டே வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இல்லை, இனி அந்த சாபம் அது என்னோட முடிஞ்சிருச்சு. என் சன்னதியை இனி அந்த சாபம் தொடரப்போவது, என் பிள்ளைய தொடரப்போவது, அந்த வியாதி தொடரப்போவது. நான் சொல்வேன், டாக்டர்களுடைய அந்த எழுத்தையே மாற்றி எழுதுகிற ஒரு தேவன் இருக்கிறார். டாக்டர்கள் ஒருவேளை இது ஜெனரிட்டிக்காக வந்தது, இது குடும்பத்தில் வந்தது, இது உங்களுக்கு அப்படியே காலகாலமாக வந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்த எதுவும் என் பிள்ளைக்கு தீமை வருவது இல்லை. என் தகப்பனாருக்கு வந்த எந்த தீமையும் என் பிள்ளைக்கு வருவதில்லை. ஜெனடிக்காக இருக்கிற அத்தனை பிரச்சனையிலிருந்தும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
தகப்பனுடைய சாபம் என்னை தொடராது. ஓ, தாயாருடைய சாபம் என்னை தொடருவது இல்லை. கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். யாக்கோபுக்கு ஒரு குமாரன் உண்டு. அந்த குமாரன் சாபத்தை முறித்த தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற குமாரன் குமாரத்திகள் சாபத்தை முறியடிக்கிற ஒரு குடும்பமாய். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நாங்க பட்ட கஷ்டம், நாம் பட்ட அவமானம், நாம் பட்ட வியாதி, நாம் பட்ட நெருக்கம், நாம் பட்ட கடன், எனக்கு இருக்கிற தனிமை எதுவுமே என் சன்னதியை தொடராதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் தகப்பனாருடைய சாபம் எனக்கு தொடருது, எங்க தாயாருடைய சாபம் எனக்கு தொடருது, எங்க அம்மா அப்பா எவ்வளோ சம்பாதிச்சாங்க, கையில ஒண்ணுமே இல்லை, சாகும்போது வெறுங்கையாகவே எங்க அப்பா இறந்துட்டாரு, சாகும்போது எங்க அம்மா வெறுங்கையாவே போயிட்டாங்க, நானும் அதே போல எத்தனையோ சம்பாதிச்சேன், ஆனா என் கை ஓட்டையான கையா இருக்குது, அவங்களுடைய சாபம் என்ன தொடர்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா நான் நம்புறேன், உங்களை யோசேப்பா கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாராக. அந்த யோசேப்பினுடைய மகிமை உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைப்பாராக. இல்ல இல்ல இல்ல, அந்த சாபத்தை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை, தேவனுடைய ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. லம் தமா ரபா லஹதரலமா. சாபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர், உம்முடைய கல்வாரி ரத்தம் அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக. அந்த சாபங்களில் இருந்து ஒரு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த யோசேப்பினுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் வைப்பீராக. Thank you Jesus. Hallelujah. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்னுடைய சாபத்திற்காக நான் போராடணும். என் சாபம் என் குடும்பத்தில் வராம இருக்கிறதுக்கு நான் போராடணும். அந்த விஷயத்துல தான் பிசாசு திரும்ப உங்களை கொண்டு வந்து சிக்க பண்ணணும்னு நினைப்பான். ஆனா நீங்க ரொம்ப ஞானத்தை அந்த இடத்துல கேட்கணும். உங்க அப்பா அம்மா எந்த காரியத்தை தவறி விழுந்தார்களோ அந்த காரியத்துல உங்களையும் விழத்தள்ளணும்னு சத்துரு நினைப்பான். ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும், இல்ல எங்க அப்பா செஞ்ச அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், எங்க அம்மா செஞ்ச அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். அந்த சாபத்தை தொடராம தடுத்து நிறுத்துகிறது நான் தான் அப்படின்ற ஒரு முடிவை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சாபம் உங்க தலைமையில இருக்கும்னா மன்னிப்பு நீங்க கேளுங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணும். அது தீமையாய் முடியும். ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இரவோடு இரவாக கல்யாணம் அன்னைக்கு நடக்குது. மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி மண்டபம் எல்லாம் புக் பண்ணி விடிஞ்சா கல்யாணம். அவ்வளோதான். பொண்ணு சட்ட துணி தைக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டெய்லர் கடையில் போகிற அந்த டைமில் கரெக்டாக அந்த பையன் தான் நேசித்து அந்த பையன் வழியில் சந்திச்சு அந்த பிள்ளைய அந்த இடத்துலையே அவளுடைய மனசை அப்படியே மாற்றிட்டான். அவ்வளோதான். அவளுடைய பேச்சுக்கு கொடுத்து அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அந்த எல்லாம் வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்குது, வீட்டில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த பிள்ளை அந்த பையன் அந்த மனுஷனோட சேர்ந்து போயிட்டாங்க. இப்போ கூட சில இடத்துல நிறைய இடத்துல நடக்கிறதுனால அது உடனே ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது பெரிய ஒரு சாபமான ஒரு குடும்பமாக மாறும். அவ்வளோதான். பொண்ணை தேடுறாங்க 4 மணி நேரம் 3 மணி நேரம் பொண்ணை காணோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்தெல்லாம் என்ன இப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அந்த அப்பா ரொம்ப ஷாக் ஆகி அந்த இடத்துலையே பிபி ரொம்ப அதிகமாகி ஸ்ட்ரோக் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. கை கால் ரெண்டுமே விழுந்துருச்சு. அந்த ஐயா அப்படி விழுந்த உடனே இந்த அம்மாவுக்கு மூச்சு அடைச்சு போய் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 7 நாட்கள் அந்த அம்மா இறந்துட்டாங்க. 3 மாசத்துல அந்த ஐயாவும் இறந்துட்டாரு. இந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஓடி போனதுன்னு ஒரு காரணத்திற்காக அவ்வளோதான். குடும்பத்தில் 2 மரணம் நடந்த சம்பவம். எதுவுமே பண்ண முடியல.
இவங்க போயிட்டாங்க, இவங்க ஆண்டவரை தெரிஞ்சவங்க தான், வாழ்ந்தாங்க, நிறைய வருஷம் வாழ்ந்தாங்க, நல்ல சந்தோஷமாய் எல்லாரையும் மன்னிச்சாச்சு, எல்லாம் கடந்து போச்சாச்சு. இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய ஸ்கூலில் காலேஜில் டெய்லி அனுப்புறதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் ஆட்டோ ஒன்றை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஏஜ்டான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு 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 மனசுக்கு ஒரு ஒரு ஐக்கியம் வந்துருச்சு. ரெண்டு பேரும் வயது வித்தியாசம் தெரியாமல் அவங்க நேசிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன பண்ணினாங்களோ அதே காரியம் அவங்க குடும்பத்தில் நடக்கிறத எங்கள் கண்ணால் பார்த்து அப்படியே நம்ம செஞ்ச தவறுகள் சாபமாக எப்படி திரும்புதுன்றதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய மீறுதல்களினாலே, உங்களுடைய அறியாமையினாலே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபத்தை தலையிலே சுமப்பீர்களே ஆனால் தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சுட்டேன், அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்சுட்டேன், ஏதோ ஒரு பையனுக்காக, பொண்ணுக்காக, ஏதோ ஒரு சொத்துக்காக என்னமோ நீங்கள் அறியாமல் பண்ணிட்டீங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுத்து தான் ஆகணும். நம்ம அதை அறுவடை செய்யாமல் இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும், கர்த்தர் நம்மளை அந்த பாவத்தை மறக்கணும். அதனால் ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு, சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இந்த சாபம் இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு தொடாதபடி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தனையோ அந்த உத்தம சிநேகிதி அப்படின்ற கணவனார் கைவிடப்பட்ட கணவன் இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அம்மா விதவை, மகள் விதவை, இதை மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன். அம்மா விதவையாக இருந்து பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இல்லை எனக்கும் என் கணவனாருக்கும் வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா 99% என்ன பிரச்சனையானாலும் நீ தயவு செய்து உங்கள் அம்மாவுடைய தலையின் மேலே இருக்கிற அந்த பிரச்சனையை நீ வாங்காத. நீ வாழணும் குடும்பத்தோட, நீ அதை ஜெயிக்கணும், அந்த சாப கட்டை நீ உடைக்கணும், அந்த அது தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணி நான் அனுப்புவேன். அதை என்கரேஜே பண்ண மாட்டேன் எப்போவுமே. அதே போல் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் எனக்கு கண்டினியூவாக சாபம் தொடர்ந்துட்டே வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழும்புங்க, நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களுக்கு பின்னாடி அது தொடரக்கூடாது, உங்கள் பின்னாடி அது தொடரக்கூடாது. நீங்கள் தான் அதில் ரட்சகன், நீங்கள் தான் அதில் ரட்சகியாய் கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கிறாரு. உங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதம் அப்படியே புறப்பட்டு வரணும், உங்களிலிருந்து அந்த சாபம் மாற்றப்படணும். நீங்க தான் அந்த இடத்துல மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உங்களை மறைச்சு சாபத்தை உங்களோட கர்த்தர் நிறுத்தி அதற்கு பின் வருகிற சன்னதிக்கு இனி சாபத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையா மாற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார், மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. உன் பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. நான் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் குடியிருப்பான். நீர் வாக்கு கொடுத்தீரே அப்பா. கைகளை உயர்த்தி சத்தமாய் இதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஜெபம் பண்ணுங்க. இந்த 4 காரியத்திலையும் அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என் மகனை, ஒவ்வொரு பிள்ளையினுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க பையனுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க மகளுடைய பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படுவதற்கு நான் அனுமதிக்க கூடாது. என்னுடைய தீமை என் பிள்ளைய தொடரக்கூடாது.
ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாப கட்டிலிருந்து என் பிள்ளை விடுதலை ஆகணும். அந்தகார கட்டிலிருந்து என் பிள்ளை விடுதலை ஆகணும். இனி அந்த சாபம் பின்தொடர்வது இல்லை, என் பிள்ளையை பின்தொடர்வது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உடைக்கிற தேவனுடைய மகிமை, உடைக்கிற தேவனுடைய மகிமை. இயேசுவே, கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு வரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக, சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தர் பெரியவர் என்கிறதை நிரூபிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை உடைக்கிறவர். ஜீசஸ், ஜீசஸ். இப்ப அந்த வம்சாவளி சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ரத்தம், 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 ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் ஹalleluya. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது ஹalleluya. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். கிருபை நிறைந்தவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்புல நிக்கிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய், சமாதானத்தையும் காண்பாய். அப்பா, ஒவ்வொருத்தருக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இன்னைக்கு இந்த ஜெபத்தை தீர்மானித்தது நீங்க ராஜா. இது உங்க பெரிய திட்டம், இது உங்க கையில இருக்கிற திட்டம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரை நாங்க பிள்ளைகளுக்காக மட்டும் நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. நாங்க சொன்ன இந்த 4 காரியத்தையும் எங்க தலையின் மேல நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த உபவாச ஜெபத்துல எத்தனை பிள்ளைங்க தேவையோட வந்தாங்களோ, எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்களோ, அதுல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த ஃபாஸ்டிங் பிரேயர் எங்க பிள்ளைங்க கலந்து கொள்ளும் போது அற்புதத்தோடு தான் கலந்து கொள்ளணும், அற்புதத்தோடு தான் கலந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நெருக்கங்கள் முழுக்க முழுக்க மாறுவதாகப்பா. கர்த்தருடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறேன். ஆன்லைன் மூலமா எங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல லைவ்ல ஆண்டவரே அட்டன் பண்றவங்க, ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க மகிமை உங்க தலை மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபையில இருக்கிற அதே பிரசன்னம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே.
எங்க திருச்சபையின் மூலமாய் நடக்கிற ஆகஸ்ட் 27 நடக்கிற அந்த வாலிபர் முகாமுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே, 10,000 கணக்கான ஜனங்கள் அந்த இடத்தை நிரப்பணும் ஆண்டவரே. நிரப்பட்டோம்ப்பா, நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறுவதாக ராஜா. இன்றைக்கு இரவும் நாளைக்கு ஃபுல் டே நடக்கிற அந்த பாய்ஸ் டீன்ஸ் கேம்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. மகிமை முழுவதுமாய் கடந்து கொள்ளட்டும். உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்திற்கு பின்பாக இருந்து உழைக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டன் பண்ணுற பிள்ளைங்க மேல விசேஷித்த கிருபை இருப்பதாக. வெகு தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் வைக்கப்படுவதாக. அப்பா நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.